சரி இதுல கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஒவ்வொண்ணா பார்த்துடலாம். சரி அது இங்க பெண்டிங் என்னது? நம்மளுக்கு P ஆஃப் X வேல்யூ வேணும். இங்க P ஆஃப் X வேல்யூ வேணும். அண்ட் Q ஆஃப் X வேல்யூ வேணும். சரி P ஆஃப் இங்க P ஆஃப் Y இந்த மாதிரி சொல்லிட்டு P ஆஃப் ம். வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன நடக்கும் இங்க? ஆல்ரெடி நம்ம வந்து E ஆஃப் X, E ஆஃப் Y கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் E ஆஃப் X, Y கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து கோவேரியன்ஸ் ஆஃப் X, Y யோட ஃபார்முலா E ஆஃப் X, Y மைனஸ் E ஆஃப் X இன்டு E ஆஃப் Y. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். கார்லேஷனோட ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் X, Y டிவைடட் பை சிக்மா X இன்டு சிக்மா Y. சிக்மா X ஓட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் X. அப்ப வேரியன்ஸ் ஆஃப் X ஓட ஃபார்முலா என்ன? E ஆஃப் X ஸ்கொயர் மைனஸ் E ஆஃப் X தி ஹோல் ஸ்கொயர். இவ்வளவு கான்செப்ட் இதுக்குள்ள இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு P ஆஃப் X ஓட வேல்யூன்னு பார்த்தோமா? P ஆஃப் X வேல்யூ போட்டுட்டோம்ல ஆல்ரெடி. எங்க இருக்குது P ஆஃப் X? இங்க இருக்குது. ஓகே இங்க போட்டிருந்தோம்ல. கீழே கீழே இருக்குதா? P of X இங்க P ஆஃப் X க்கான P ஆஃப் X E ஆஃப் X போட்டுருங்க. ஒவ்வொரு இடத்துல 4-5 இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இதை கொசம் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோ. இந்த P ஆஃப் X, P ஆஃப் Y வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? E ஆஃப் X ஸ்கொயர்டு, E ஆஃப் Y ஸ்கொயர்டு கண்டுபிடிப்போம். அதுல இருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்டாப்பா? சொல்ற கண்ணு. E ஆஃப் X ஸ்கொயர் சார் ஒரு நிமிஷம் கொஸ்டின் காட்டுங்க. சம்மேஷன் X ஸ்கொயர்ட். கொஸ்டின் ஃபுல் கொஸ்டின் வேணுமா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல. இதுல எது கண்டினியூட்டி வேணுமா இல்ல ஃபுல்லா வேணுமா? ஃபுல் கொஸ்டின் காட்டுங்க. ஃபுல் கொஸ்டினா மேல டாப்ல இருக்கும். ம் 12 கொஸ்டின் மொத்தம் 11 கொஸ்டினா 12 கொஸ்டின். எது வரைக்கும் முடிச்சுக்கிறோம்? இண்டிபெண்டா இல்லையான்னு கூட முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோம். இன்னும் அந்த 10th கொஸ்டினும் 12th கொஸ்டினும் இருக்குது. 10th 12th இருக்குது. சரிங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். கபிலேஷ் என்ன பண்ற? இதுக்குதான் வீடியோ ஆன் பண்ணி தான் உன்னை பார்த்துட்டே பேசலாம். கபிலேஷ் இருக்கிறீங்களா? சார் நெட் கட் ஆயிடுச்சு. பத்தியா? அதுதான் வீடியோ ஆன் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். சரி இப்போ ஓகேவா? ஓகே கொஸ்டின் காட்டுங்க. கொஸ்டின் டேபிள் கொடுத்துட்டாங்க. சார் அப்படியே ஒர்க் ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றதா? பண்ணது மட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இதான் டேபிள். நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் P ஆஃப் X அண்ட் P ஆஃப் Y வேணும். P ஆஃப் Y வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? ஈஸியான ஐடியா. இதை வந்து ஆட் பண்ணி போட சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ரோ வைஸ் ஆட் பண்ணா அதுக்கு பேர் P ஆஃப் X. காலம் வைஸ் ஆட் பண்ணா அது பேர் P ஆஃப் Y. ஓகே. இதுக்கு பேர் தான் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஜாயிண்ட் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் X. அது பேர் என்ன? ஜாயிண்ட் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதே மாதிரி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் Y. சரிங்களா? சரி, நீங்க மார்ஜினல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காத. இதுதான் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் X ஆன் Y. சரிடா கண்ணு? ஓகே. சரி, அப்ப இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. அதாவது 7 8 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? 7 8 கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இது ரெண்டையும் ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? P ஆஃப் X less than or equal to 1 less than or equal to 3. அது எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்க பாருங்க. less than or equal to 1 என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம். சரிங்களா? Y less than or equal to 3 னா greater than less than or equal to இதுதான் நம்மளோட வேல்யூ. 1ல இருந்து 3 வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். அந்த ரெண்டு வேல்யூ முடிஞ்சதா? இது முடிஞ்சதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? ஓகே.
அப்புறம் என்னாச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இது எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. ஆமா இது எல்லாத்தையும் சம் பண்ணி போடணும் சரிங்களா? இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது 1ன்னா இதுல ஃபுல்லா 3 வரைக்கும்ட்டாங்க 3 தானே சொல்லிக்கிறாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தானே? ஆமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 1 கரெக்டா? இது பாசிபிள் என்ன 0, 1 இதனோட பாசிபிள் என்ன 1, 2, 3 கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும் இந்த டேபிள் இருக்கிற வேல்யூவை 1, 2, 3 தானே அப்ப இது வரைக்கும் நீங்க ஆட் பண்ணி போட்டா போதும் இந்த ஃபுல் டைம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி போட்டா போதும் சரியா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா டவுட் இருக்குதா? இங்க காட்டுங்க. தேர்ட் क्वेश्चन என்ன பண்ணணும் 0,1 0,2 0,3 1,0 1,0 இல்ல 1,1 தான் 1,2 1,3 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. எனக்கு டவுட் இருக்குதா? இந்த நடுவுல டிவிஷன் வந்திருக்கு அடுத்த சப் டிவிஷன் அடுத்த சப் டிவிஷன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறேன் ரெண்டையும் கமா பண்ணி எழுதிட்டு கீழே வந்து என்ன இருக்குது அந்த கமா பண்ணி எழுதுறது மேல ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். கீழ வந்துட்டு y less than or equal to 3க்கு 1/32 plus 1/32 plus 1/64 சார் y less than or equal to 3 என்ன பண்றது? y less than or equal to 3 தான் நம்ம இங்க மேல போட்டுக்கணும் செகண்ட் பாயிண்ட் ஓகே தானே சொன்னேன் இத y less than or equal to 3 ஓட வேல்யூ less than 3ங்கிறது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணீங்க எங்க 6/64 எப்படி வந்துச்சு? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் போடுறேன் 6/64 எப்படி இங்க பாருங்க இதுல வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணனும்ல மறந்துட்டியா? அது ஓகே அதான் 4 தான வரும். அப்ப 1க்கு எப்படி 6/64 போட்டுருக்கோம்? ஒரே மிஸ் இருடா இது ஆட் பண்ண என்ன வருது பாருங்க எல்லாமே 64க்கு மாத்துங்க இது எல்லாத்தையும் 64 மாத்து என்ன வரும்? மேல இருக்க क्वेश्चनக்கு வந்துறேன் ஏன்னா இதான் டேபிள் இது 64க்கு வந்தா என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம் into 4 into 4 கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இது into 2 இது into 2 கரெக்ட்டுங்களா? அப்ப 6/64 வந்துச்சா? ஓகே ஓகே. இது 0னால இது விட்டுருவீங்க இது 0னால விட்டுருவீங்க இது into 4 into 4 into 2 into 2 அப்ப 6/64 அப்ப இது என்ன ஆகும் into 2 into 2 into 8 வரும் into 8 10 11 அப்ப 11/64 கரெக்ட்டுங்களா? அப்ப இது into 2 இது into 8 இது என்னவோ 10 11 11/64 கரெக்ட்? அப்ப இது into 2 into 8 10/64 அதே மாதிரி இங்க என்ன நடக்குது into 2 into 8 10 12/64 ஓகேங்களா? அதே மாதிரி x-க்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி p of x பண்ணிடுறோம் பாருங்க இது என்ன கிடைக்குது எல்லாமே 64 மொத்தம் எல்லாத்தையும் 64க்கே மாத்திடுங்க 2 4 6 8 8/64 அதே மாதிரி இது என்னவும் 4 8 8 8 எல்லாமே 8 ஆயிருதா 1 2 3 4 4 5 8 40 40/64 கரெக்டாப்பா? தப்பு இருந்தா சொல்லிக்கோ இது 2 8 மற்றது எல்லாமே 8 தான் இருக்குது ஓகே கரெக்ட் தான். அப்ப இது என்னது இது 2 4 4 2 6 6 2 8 8/64 கரெக்ட்டுங்களாப்பா? அவ்வளவுதான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. அதை ஆட் பண்ணா 1 வருதான்னு பார்க்கணும். 1 வரல என்னமோ மிஸ் ஆகிது பாரு 4 4 6 6 2 8 கரெக்ட் 8 இதுல இங்க 1 வரல ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிக்குதான் பாருங்க 4 8 12 8 16 24 32 40 40 வந்துருச்சு கீழே 10 தெரியுங்க 40 வந்துருச்சு இது 2 ஓ இங்க பாரு இது 4 கூட இது 4 வந்திருக்கு கரெக்டா இது 4 இது 4 வந்திருக்கும் கரெக்ட்டுங்களா? இது 4 இது வந்து 6 வந்திருக்கும் கரெக்ட்டா? 10 14 அது 4 16 கரெக்ட் தானே? எவ்வளவு வருது இது எவ்வளவு வருது 16
16/64. இப்ப கரெக்ட்டா 1 வரும் பாருங்க. ம். அப்ப இந்த பக்கம் 1 வருதா? 6 அங்கேயும் 1 வந்துரும். பல்லையா? வருது. ஆ. அப்ப எக்ஸாக்ட்டா 1 வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்ப நீ கேட்கக்கூடிய கொஸ்டின் புரிஞ்சுச்சா? என்ன கேட்ட? எப்படி ம். சார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 போட்டீங்கன்னு கேட்டேன். கரெக்ட்டா? அப்ப அது அந்த y ஓகே. யோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூனா இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. இது வந்து y யோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அதே மாரி x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ இது 0, 1, 2. என்னாச்சு மிஸ்டேக் ஆயிடுச்சா? ம்ஹ்ம். இது 0, இது சரி 1. ஓகே புரிஞ்சுச்சு. புரியுதுல? இது வந்து 2. ம். கரெக்ட்டாப்பா? ஓகே. ம். சரி அப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் ஆட் பண்ணி போட்டா 1 வந்துருமா? நீ கேட்ட கொஸ்டின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எப்படின்னு கேட்ட, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்க வந்திருக்குது. 6, 12, 23. அப்ப 23/64 தான் இங்க போட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? அங்க பாருங்க. 23/64 தான் போட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆ. அதே மாரி இது என்ன பண்ண சொன்னேன்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3. ஆல்ரெடி இங்க 9/32 போட்டுக்கிறோமா? அந்த 9 அது ஓகே. 1/0,1, 0,2, 0,3. அப்ப இது வரைக்கும் ஓகேவா தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ம். சரி. அப்ப இந்த பாட்டு முடிஞ்சது. 4த் ஒன் முடிஞ்சது. கரெக்ட்டுங்களா? ம். 5த் ஒன் அப்படியே ரிவர்ஸா சொல்றான். 5த் ஒன் என்னது? y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஓகே. டிவைடட் பை p of x less than or equal to 1. x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னா நம்ம இப்ப தான் போட்டோமே. இது 2 ஆட் பண்ணி போட்டா போதும். எங்கடா காண டேபிள்ல? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா இது 2 ஆட் பண்ணி போட்டா போதும். 8/32 plus இல்ல. 10/60. இந்த டேபிள் வேணா இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பார்க்கணும். 48/64. ஓ! இங்க இருக்குதா? 16/64. 56/64 கரெக்ட்டுங்களா? 64. அத ஓகே. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஓட கேஸ் 56/84 வருது. 64 வருது. கரெக்ட்டுங்களா? ம். அதாவது 56/64 தானே? அப்ப அத வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. சரியாப்பா? ம். எங்க அந்த டேபிள் காணோம். இங்க இருக்குதா? கரெக்ட்டா? 56/64 இது வந்து 9/32 வந்தது. அத வச்சு போட்டீங்க. சரியாப்பா? ஓகே. இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நம்ம லென்த்தா போகணும்னு சொன்னோம்ல. x plus y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 என்னது? எது எதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 4 வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ம். 4னா ஃபர்ஸ்ட் 0,1 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0,2 p of 0,2 plus p of 0,3 plus p of 0,4 அப்படியே 1 குறையும். கரெக்ட்டுங்களா? plus p of 0,1 முடிஞ்சுச்சா? 1,1 1,1 கரெக்ட்டுங்களா? 1,0 1,2 பிளஸ் p of 1,0 0 வராது. 1,0 தான் வராது. ஏன்னா y கிட்ட 0 இல்லைல்ல. ம். 2,1 ப்ராபபிலிட்டி ஆஃப் 2,2 பிளஸ் எல்லாத்துக்குமே பிளஸ் இது பண்ணிடுறோம் சார். ப்ராபபிலிட்டி ஆஃப் இது 3,1 ஓகே. அப்ப இந்த டேபிள் ஃபுல்லா பார்த்து ஆட் பண்ணி போடணும். கரெக்ட்டுங்களா? இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் அன்னைக்கு டவுட் கேட்டேன். நான் உங்களுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி போடணும்னு கண்டிஷன் ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தேன். நான் இருக்குதா? கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் y given x given y equal to 2ன்ட்டாங்க. அப்ப என்னது x ஓட பாசிபிள் என்ன? x equal to 0, x equal to 1, x equal to 2. அப்ப x equal to 0 னா என்ன ஆகும்? அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் அது 0 ஏன் x ப்ராபபிலிட்டி 0, 1, 2 மட்டும் இருக்கு. 3, 4 வரல. x க்கு 1, 2 தான்டா இருக்குது. 3, 4 இருந்தா 3, 4 ஓகே. 1, அதுல 2 வரைக்கும் ஓகே. இருக்குது. இங்க என்ன கரெக்ட். வேல்யூ இருக்குது அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்போ p of x equal to 0. ரெண்டுக்கு காமன் x equal to 0 னா என்னது? கண்டிஷனல் y equal to 2. அப்போ p of x equal to 0, y equal to 2 பண்ணும்ல. x equal to 0, y equal to 2, given y equal to 2. கரெக்ட்டுங்களா? இது given தானே. givenனால நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டினாமினேட்டர்ல வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப 0,2 ஓட வேல்யூ என்ன? 0,2 ஓட வேல்யூ 0. y equal to 2ங்கிறது கன்சிடர் பண்ண தேவையில்ல. y equal to 2ங்கிறது என்னது? நம்ம இதனோட சம்மேஷன். y equal to 2ங்கிறது என்னது? இங்க இருக்கு பாருங்க. இந்த ஹரிசாண்டல் சம்மேஷன். கரெக்ட்டுங்களா? வெர்டிகலோடது. இது என்னது? 4 இது வந்து 2 6/64. ஓகேங்களா? இது y equal to 2 ஓட வேல்யூ. கரெக்டாப்பா? y equal to 2 ஓட வேல்யூ. அதான் 6/64 போட்டிருப்பாங்க. அடுத்தது என்ன? 1,2. 1,2 ஓட வேல்யூ என்ன? இதான 1. 1,2 1/16. அடுத்து 2,2. 2,2 ஓட வேல்யூ என்ன? 1/32. ஸோ அதை இங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கபிலேஷ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா மியூட் பண்ணிட்டேன். நான் இன்னொரு ஸ்கிரீன் உனக்காக ஓபன் பண்ணிக்கிறேன். சரியா? மியூட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் இங்கேயும் அங்கேயும் பார்க்கணும்டா. நீ வீடியோ ஆன் பண்ணல ஏன் மியூட் பண்ணிட்ட? புரிஞ்சு. மியூட் பண்ணாதடா. வீடியோ ஆன் பண்ணி மியூட் பண்ணிட்டு எப்படி கிளாஸ் எடுக்கிறது? ஓகே சார்.
சரி, XY ஆர் இண்டிபெண்டன்ட். அது எப்படின்னு சொல்லணும் ஞாபகம் இருக்குதா? XY ஆர் இண்டிபெண்டன்ட் எப்படி எழுதணும்? P ஆஃப் X, Y வந்து நம்ம எப்படி எழுதணும்? P ஆஃப் X இன்டு P ஆஃப் Y இன்டூ ன்னு பி எழுதிருக்கோம். ஆஃப் ஒய். கரெக்ட்டுங்களா? இது ம். சாம்பிளுக்கு ஏதோ எல்லாம் இங்க இருக்கிற எத்தனை வேல்யூ இருக்குதோ அத்தனை வேல்யூ. இங்க பாருங்க 1, 2, 3. 3 ரேண்டமா இருக்கட்டும். எடுக்கணுமா ஏதாச்சும் வேல்யூ? 18 வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் நாட் பாசிபிள். சரிங்களா? ஓ! ஓகே, ஓகே. 18 வேலைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு ம். வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். அத ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா ஓகே. 0,1க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். 0,2க்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ஆகும். செக் பண்ணிக்கோ. பார்த்தா இது 2க்கு மட்டும் தான் இண்டிபெண்டன்ட் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஏன்னா 0, 0ன்னு ஆன்சர் வரும். மத்தது இதுல எதுக்குமே எக்ஸுக்கான ஈக்குவலா ஒய் தான் வராது. புரிய அதுதான் மாட்டேங்குது. சாம்பிளுக்கு ஓ! 1,2 எடுக்க சொன்னேன். 1,2 ஓட வேல்யூ என்ன? 1க்கு 2க்கு வந்து 1/16. கரெக்ட்டுங்களா? அதே ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வராது? 1/16 வராது. சரியாப்பா? இருங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்னது? வந்து இது சம்மேஷன். சம்மேஷன் போட்டு பார்த்தா தெரியும். 4 4 4 8 8 8ம் 16 இது 40ன்னு நெனைக்கிறேன். 40/64 வந்துச்சு. ஆ. அப்ப இது 40/64. இன்டூ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா y ஈக்குவல் டு 2. இது x இல்ல y ஓகே. ஈக்குவல் டு. ஏன்னா இது x ஓட வேல்யூ, இது வந்து y ஓட ஒய் வேல்யூ. ஈக்குவல் டு 2னா இன்டூ y ஈக்குவல் டு 2ன்னா இதனோட சம்மேஷன் இப்ப தான் போட்டோம். இது வந்து 4, இது வந்து 6/64. 6. 6/64. 6/64. இது 2 மல்டிப்ளை பண்ணா 1/16 வருமா? சான்ஸே வராது. கிடையாது. அப்ப நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் எ இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட். ஓகே டன். அடுத்து என்னது? E ஆஃப் x, y. E ஆஃப் x, y எப்படி போடணும் தெரியுமா? அந்த ஃபுல் டேபிள் வேல்யூயும் போடணும். அதை இங்க ஆட் பண்ணி போட்டுருப்போம். எப்படி போடணும்? ஞாபகம் இருக்குதா? xy. xy என்னது? 0 into 0 p of 0, 1 plus 0 ஓகே. 0 இல்ல, into இல்ல. 1. 0 y இன்டூ வேல்யூ 1 தானே? 0 பி into ஆஃப் 1. 0. அதான் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0, 1 இன்டு எக்ஸ் வேட வேல்யூ 0 இன்டு 1 பிளஸ் அடுத்து ப்ராபபிலிட்டி வேல்யூ 0, சார் ஒரே நிமிஷம். இப்போ பி ஆஃப் 0,1 வேல்யூ என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த டேபிள் போய் டேபிள் பாருப்பா. என்னன்னு சொல்லுங்க. டேபிள் பி என்ன ஆஃப் 0,1 0,1னா 0,1 0. 0 தானே? ஓகே டன். 0 தானே? பிளஸ் பிளஸ் 0 0 இன்டு இன்டூ 2. 2. அதான் இது சார் ஃபுல்லாவே 0 ஃபர்ஸ்ட் ரோ சொல்லிட்டு அப்படியே அதான் 0 ரொம்ப இது ஆக்கணும். ஃபுல்லாவே 0 சொல்லிட்டு அதனால நீ கன்சிடர் பண்ணணும். ஏன்னா x 0 ஆகுதுல. அடுத்த ரோ வந்துட்டு 1 இன்டூ 1 இன்டூ 1/16 ஆ அதான் போட்டுக்கிறேன். இங்க அதான் போட்டுக்குது பாருங்க பிளஸ் 1/16 1 இன்டூ 2 இன்டூ 1/16. ஓகே. 2/16 பிளஸ் 1 இன்டூ 3 இன்டூ 3/8 அதான் 1/8 ஓகே, ஓகே 1/8 டன். இது புரிஞ்சுச்சு. இ ஆஃப் எக்ஸ், ஒய். அப்ப என்னது இந்த டேபிளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணணும். x y ம், மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் ஆல்சோ இங்க இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போடணும். சம்மேஷன் வேல்யூ ம். போடணும். புரியுதுங்களா? ஓகே. அப்ப E of xy இதான் ஆன்சர் வருதுன்னு போட்டுருக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ம். அதுக்கப்புறம் என்னன்னா கார்லேஷன் கேட்டுக்கிறாங்க. கார்லேஷனுக்கு ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y. அப்ப E of xy மைனஸ் E of x, E of y. இதான் கோவேரியன்ஸோட வேல்யூ. இதான் கோவேரியன்ஸ் வேல்யூ. சிக்மா x, சிக்மா y வந்து ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x, வேரியன்ஸ் ஆஃப் y. கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதனோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? E of x ஓட வேல்யூ என்ன? E of y ஓட வேல்யூ என்ன? அதுதான் இங்க கண்டுபிடிச்சுக்கிறேன். E of x என்ன தெரியும்? சம்மேஸ் x into probability of x. 0 into 8/32, 1 into 20/32, 2 into 4/32. அது ஒரே நிமிஷம், ஒரே போட்டு நிமிஷம். கடைசியா இப்ப 28/32. சொல்லுப்பா. இப்ப இந்த கோ கோவேரியன்ஸ் தானே அது? ஆமா கோவேரியன்ஸ் தான். COV னா ஆஃப் கோவேரியன்ஸ். ஆ ஓகே. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y is equal to E of x, y minus E of x into E of y. ஆமாப்பா. E of x, y தான் அந்த இது மேல பார்த்தோம்ல. summation xy into P of x, y. கரெக்ட்டா? மேல பார்த்தோம்ல அதுதான். ஓகேங்களா? E of x EFX கீழ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, ஓகே. ஓகே. E of x, y னா summation xy into P of x, y. இதுனா ஆமா. வெறும் x into P of x. ஓகே. அதே மாதிரி சூப்பர். E of y க்கும் கண்டுபிடிச்சிருவோம். சூப்பர். வெரி குட். மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி நேத்தே போட்டுட்டோம். எனக்கு ஃப்ரைடே போட்டு நினைக்கிறேன். இதான் மைனஸ் பண்ண இந்த ஆன்சர் வந்து சொல்லிக்கிறேன். நீ தான் சொன்ன. ஓகே டன். சரி. இப்ப நம்மளுக்கு பெண்டிங் யாரு? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? இன்னும் நமக்கு கார்லேஷன் கண்டுபிடிக்கல. கார்லேஷன் தான் கண்டுபிடிக்கணும். கார்லேஷன் என்ன? ஃபார்முலா என்ன? சரி. கார்லேஷனுக்கு ஃபார்முலா மேல எழுதிக்கிறேன். ஒரே நிமிஷம். EFX நான் இங்க இருக்குது பாரு. R of x, y இந்த ஃபார்முலா.
அதுதான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோமே. E of x, y, x, y யாருக்கு minus இதை கண்டுபிடிச்சியா? இதை கண்டுபிடிச்சியா? அதுதான் என்னது? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x, ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஆமா, y. அதனோட ஃபார்முலா என்னது? E of x ஸ்கொயர் என்ன கண்டுபிடிக்கல? நம்ம கண்டுபிடிச்சது E of x, y கண்டுபிடிச்சிட்டோம். வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? E of x minus E of x the whole square. E of x ஸ்கொயர் மைனஸ் E of x square minus E of E x of x the whole square. E of x square கண்டுபிடிக்கணுமா? ஆமா, அதுக்கு தான் இங்க அப்போ மறுபடியும் summation x square into p of x. ஆமா. 0 ஸ்கொயர் x பிளஸ் 0 into 0 40 by 0 plus 64. எங்க இருந்து சார் எழுதுறீங்க? இது நீங்க வைக்கு எழுதுறீங்க. எக்ஸ் அங்க இருக்குது, எக்ஸ் தானே இது. Correct. 0 square 1 square into 40 by 64, 4 into 8 by 64. Okay. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அப்போ 72 by 64 72 by 64 minus E of x whole square. E of x ஓட வேல்யூ என்ன? 28 by 32. summation p of அப்போ x 56 by equal to 28 by 32. அப்போ 56 by 64. ஓகே, 28 by 32 வா? ஹோல் ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர். சொல்லுங்க. கால்குலேட்டர்ல போட்டுருங்க, கால்குலேட்டர் போட்டு சிங்கிள் ஆன்சர் சொல்லுங்க. 72 divided by 64 minus 28 by 32. $23 by 64. கம்ப்ளீட் பண்ணிட்டியா ஃபுல்லாவே? 23 by 64 இதானே ஆன்சர். அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் y கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சது. சிக்மா எக்ஸ்னா ரூட் 23 டிவைடட் பை 8. 23 by. சரி, அடுத்தது E of y ஸ்கொயர். அது எதுக்குன்னா சிக்மா வேரியன்ஸ் ஆஃப் y க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக. வேரியன்ஸ் ஆஃப் y கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் y-னா வேரியன்ஸ் ஆஃப் y. வேரியன்ஸ் ஆஃப் y ஃபார்முலா என்ன? E of y ஸ்கொயர் E of y square minus E of y the whole square. ஆமா. E of y square into y square into p of x. அப்போ 1 ஸ்கொயர் into 1 6, into 60, 2 6 ஸ்கொயர் by into 64. 6, 3 ஸ்கொயர் into 11. 11 என்னவும் 99 6 by 64 plus 24 by 64 plus 99 by 64 plus 1648. 16. 4 4s are 16. இப்போ 13 அது. ஓகே, சாரி. அந்த டேபிள் வேலைங்க ஈய போய் இது 13 போட்டுக்கிறேன். மேல போய் பார்க்கலாமா? 208 அப்போ. இது into 4 into 8 அப்போ 12 13 பா. 13 பா அது. அப்ப 13 into 16 எவ்வளவுப்பா? 13 into 16 போடுங்க. 208 கபிலேஷ்? ஃபோர் இன்ட்டு 4 16 தான். அப்ப 16 இன்ட்டு 13 போடுறா கண்ணு. அடிக்கடி மியூட் பண்ணிடாதடா. ஓகே சார். எவ்வளவு ஆன்சர் என்ன? 13 இன்ட்டு 16 என்ன? அதான் சொன்னேனே. நீ மியூட் பண்ணிட்டு பேசுன எனக்கு தெரியும். ஓகே சார் மட்டும் தான் எனக்கு காது கேட்டது. 13 இன்ட்டு 16 208. 208 கரெக்டானு கேட்டா நீங்க அதுக்கு ஆன்சரே பண்ணல. ஓகே, பரவாயில்ல விடு. 25 இன்ட்டு 12 என்ன? 300. 25 into 12 300. அடுத்தது என்ன? 6 36 இன்ட்டு 16 நினைக்கிறேன். 36 இன்ட்டு 16 576. ஓகே, எவ்வளோ இது வந்து 2 இது வந்து 2, இது வந்து 8. ஓகே, சொல்லுங்க. 36 இன்ட்டு 2 வந்து பை 36 into 16. ஆமா, 36 இன்ட்டு 16.
அதான் 576. 576 by 64. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்றேங்கண்ணா என்ன வரும்? ஒன் டூ ஒன் த்ரீ உள்ள ஆட் பண்ணி 120 வருதா? 1213. 1213 ம் டிவைட் பை 64 ம் ஓகே. அப்ப வேரியன்ஸ்ல அப்ளை பண்ணா 1213 divided by 64 minus மைனஸ் இ ஆஃப் ஒய். இ ஆஃப் ஒய்ங்கிறது மேல இருக்கும். இங்க இருக்குது பாரு, இது இ ஆஃப் ஒய். இது வந்து இ ஆஃப் எக்ஸ், இது வந்து இ ஆஃப் ஒய். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்குது பாரு. 259 by 64. அப்ப ஹோல் ஸ்கொயர் பண்ணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஹோல் ஸ்கொயர். லேட் ஆகுது போட முடியலையா? பாயிண்ட்ல கொடுக்குதே கால்குலேட்டர். இல்ல அது ஃபிராக்ஷன்ல மாத்த முடியலையா? இல்ல பாயிண்ட்ல வந்தாலும் பாயிண்ட்ல சொல்லி இதையும் பாயிண்ட்ல மாத்திக்க. எப்படி நம்ம என்னது சிக்மா வைக்க முடிக்கணும், அதை ரூட் போடணும், பாயிண்ட்ல தான் வரும். பாயிண்ட்லயே போட்டுற ஆன்சர் ஃபைனலா. இருங்க. One two one three divided by 64 minus 259 by 64 the whole square. ம். So 2.57. 2.57 இருக்கு. ம் சிக்மா ஒய் இல்ல இது வேரியன்ஸ் வந்து 2.57 கரெக்டா? அதுக்கு ரூட் போட்டா ஓ கரெக்ட். இது வந்து 2.57 வேரியன்ஸோட வேல்யூ. அப்ப சிக்மா ஒய் வேல்யூ ரூட் ஆகும். ஓகேங்களா? ரூட் ஆஃப் 2.57. Root 257 by 10. 10 ஏன் 10? அதெல்லாம் தெரியல, கால்குலேட்டர் தான் சொல்லிச்சு. ரூட் ஆஃப் 2.57 போட்டேன். ரூட் 257 by 10 கொடுத்து. டேய் கரெக்டா போடுறேன். எனக்கு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சார் ரூட் 257 by 10. இல்ல அது டெசிமல்ல சொல்லிடு. நான் தெரியல சார், ரூட்லேயே வச்சுக்கலாம். சரி ஏதாவது ரூட் 257 57 by 10 கரெக்ட்டுங்களா? ம் இது ரூட் 23 டிவைட் பை 8 கரெக்ட்டுங்களா? ம் ஆல்ரெடி கோவேரியன்ஸ் வேல்யூ போட்டிருப்பேன். கோவேரியன்ஸ் வேல்யூ இதுதான். சரிங்களா? ம் அப்ப r of x, y என்ன? r of x, y equal to minus 8 covariance of of 1 divided by root 23 okay divided by 8. இது 512 இருக்குதா? 512 divided by 8 divided by 8 root into 257 divided by 10. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. எல்லாத்தையும் டிவைட் பண்ணி போனா நமக்கு டெசிமல் வேல்யூ வேணும். r வந்து டெசிமல் வேல்யூ தான். -1 less than or equal to r less than or equal to 1. இது ரெண்டுக்கு நடுவுல எக்ஸாக்ட்டா அது ஈக்குவலா இருக்கணும். அத டெசிமல் வேல்யூ சொல்ல ஒண்ணும் தப்பு இல்ல. இது 257 சொல்லிக்கிறேன் பாத்துக்கோ. இது 257.
மைனஸ் 1.83. மைனஸ் 1.83யா? ம். அப்படி வரக்கூடாதுல்ல. நம்மளுக்கு வந்து 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்ல மைனஸ் புரிஞ்சு கொஸ்டின். ஆன்சர் நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் வந்தா 1 பாயிண்ட்ல போகக்கூடாது. நம்ம 0 பாயிண்ட் தான் வரணும். சரிங்களா? சரி, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோ. எதாவது மிஸ்டேக் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு ஜாயிண்ட் பிடிஎஃப் இப்ப பண்ணது. இது வந்து காரலேஷன்டா. ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது காரலேஷன். எதை யூஸ் பண்ணி பண்ணோம்? மார்ஜினல், அதான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வச்சு பண்ணோம். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து பிஎம்எஃப் வச்சு பண்ணோம். பிடிஎஃப் இல்ல, பிஎம்எஃப். எப்பவுமே டேட்டா வேல்யூ மாதிரி கொடுத்து போட்டோம்னா அதுக்கு பிஎம். ஒரு பிடிஎஃப் இருக்குல்ல, ஆமா, அதுல அப்படியே ஒவ்வொரு ஸ்லைடா சும்மா டாபிக் வைஸ் மட்டும் சொல்றீங்களா? அந்த பிடிஎஃப் இருக்கிற தான் நடத்திட்டு இருக்கிற, வேற எதுவும் நடத்தலையே. அந்த பிடிஎஃப் இருக்காடி இந்த கொஸ்டின் இல்ல. இந்த கொஸ்டின் இது மாதிரி இன்னொரு டைப் வந்து அதை விட கொஞ்சம் லென்த்தான டைப், அதனால நான் இதை வச்சு போட்டேன். இது டாபிக் மட்டும் அப்படியே ஒவ்வொரு பேஜா சொல்லிருங்க, இதெல்லாம் பண்ணணும்னு இதுக்கு. அனுப்பணும்ல, இப்ப அவனுக்கு அந்த சிலபஸ் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும்ல, திரும்ப இன்சர்ட் பண்றேன், அதை நான் போட்டுட்டு உனக்கு சொல்றேன். சார் இந்த வச்சே சொல்லுங்க நீங்க, அந்த பிடிஎஃப் வச்சு. எந்த பிடிஎஃப்டா நீ அனுப்புனது வச்சா? சார் நீங்க சில வேர்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா சொன்னீங்கல்ல, இது எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்கல்ல. இதை வச்சு சொல்றதா இல்ல எதை வச்சு சொல்றது? அதை வச்சு சொல்லுங்க, அந்த பிடிஎஃப் வச்சு. ஒரு நிமிஷம். நீ அனுப்புன பிடிஎஃபா? இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அதுன்னு ஒண்ணு இருக்குது, அதுதானே? அதை ஷேர் பண்ணிட்டா? தெரியுதா? இதுதானே கேக்குற கபிலேஷ்? சரி, ஓகே. 58 ஸ்லைடு. 58ஆ? பேஜ் நம்பர் 58 போட்டா? 2 டைம்ஸ் ஆரம்பிச்சாச்சா? அது என்னன்னு நான் சொல்லிட்டேன்னா, இது எல்லாமே சொல்லியாச்சு. சரிங்களா? இங்கிருந்து ஆரம்பிக்குது. டெபினேஷன்ங்கிறது வந்து நான் தியரிட்டிக்கல் எதுவும் நடத்தல, உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா போயிட்டேன். கரெக்டாப்பா? இது எக்ஸாம்பிள்ஸ் பத்தி சொல்லிக்கிறாங்க. இதுதான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டின்னு என்ன சொல்லிக்கிறேன்? பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற வருது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. அது மேபி பிடிஎன் பார்க்கலாம், இல்லை பிஎஃப் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஜாயிண்ட் மாஸ் ஃபங்க்ஷன் என்னது? பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரிங்களா? இதே மாஸ் ஃபங்க்ஷன்ல பிடிஎஃப்னு என்னது? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அங்க என்ன கிடைக்கும்? பிக்கு பதிலாக எஃப்னு வரும். அவ்வளவுதான். சரிங்களா? பிக்கு பதிலாக எஃப்னு போட்டு இன்டகிரேஷன் ஐடியால வரும். சரியா கண்ணு? இன்டகிரேஷன் ஐடியா வந்து பிடிஎஃப், மறந்துடாத. ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இன்டகிரேஷன் ஐடியா, இல்லைன்னா மாஸ் ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷனுக்கு பி நோட் பண்ணுவாங்க. மாஸ் ஃபங்க்ஷன் என்ன நோட் பண்ணுவாங்க? பி நோட் பண்ணுவாங்க. அதே டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு என்ன நோட் பண்ணுவாங்க? எஃப் நோட் பண்ணுவாங்க. மற்றபடி ஜாயிண்ட்ங்கிறத வேர்டும் ப்ராபபிலிட்டிங்கிற வேர்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 1Dலயே பார்த்ததான். சரியா? கீழே பார்த்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் f ஆஃப் x, y நோட் பண்ணிக்கிறானா? புரியுதா? சார் வெயிட் பண்ணுங்க சார், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். பிடிஎஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸா? ஆமா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டகிரேஷன் ஐடியா வரும். அது வந்து சம்மேஷன். பிஎஃப்னா பிஎம்எஃப்னா சம்மேஷன் ஐடியா வந்து இது வந்து ஆல்ரெடி 1Dல பார்த்தோம். 1D பார்த்தது 2Dயும். சரியா? டபுள் இன்டெகிரல் வரும், அவ்வளவுதான். அங்க டபுள் சம்மேஷன் வரும், இங்க டபுள் இன்டெகிரல் வரும். சரியாப்பா? சரி, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதில் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? ஒவ்வொன்றா ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி போடணும். அவங்க எவ்வளவு தூரம் கேட்கறானோ அவ்வளவு தூரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அது இங்க பண்ணணுமா? இன்னும் 2Dல பண்ணல, 1Dல பண்ணிட்டு 2Dல இன்னும் பண்ணல. சரியா? ஓகேவா? அதான் என்னோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரியாம்மா? அடுத்தது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது?
இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதனோட ஐடியா தான். சரிங்களா? அதுக்குள்ள ஆட் பண்ணி போட்டு எவ்வளவு வேரியபிள் வேணுமோ அந்த வேரியபிள் வச்சு ஆட் பண்ணி போடுவாங்க. அது சரியாப்பா? பண்ணிட்டோமா? இது என்ன பண்ணல கண்டினியூஸ் இன்டர்வல் நம்ம பண்ணல. இந்த மாதிரி தான் பண்ண வேணும். இதனோட கான்செப்ட் என்ன பண்ணடா நம்ம முடிச்சது இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி முடிச்சுக்கிறோம். இது முடிச்சுக்கிற ஞாபகம் இருக்குதா? இது இப்பதான் இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் முடிச்சோம். இது ஓகே. இது ஓகேவா? ஆ. ஆ. அடுத்தது இதெல்லாம் முடிச்சாச்சு. இது கண்டினியூஸ் கேஸ் நான் பார்க்க போறோம். இண்டிபெண்டன்ட்டா என்ன சொல்லி கொடுத்தேன்னா, 2 என்ன பண்ணணும் டிஃபரெண்டா மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குதா? ம். இந்த ஃபார்முலா பாரு செப்பரேட்டா பண்ணி எழுதணும்னு சொன்னேன்ல. P of x, y P of x into P of y ன்னு எழுதணும். அதனோட ஃபார்முலா அது. சரிங்களா? இதே ஐடியா தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கும் சொல்லியிருப்போம். 2 மல்டிப்ளை பண்ணி போட்டு 2 தனித்தனியா வந்ததுன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட இண்டிபெண்டன்ட் கேஸ்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகேவா? ம். எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் சொல்லி கொடுத்தேன். சம்மேஷனுக்கு பார்த்தாச்சு. இந்த கேஸ் பார்த்தாச்சு. இன்னும் இந்த கேஸ் பார்க்கல. சரிங்களா? ஓகே, ஓகே. ஓ, எல்லாத்துக்கும் டிஸ்கிரீட் மட்டும் பண்றீங்களா? அது பண்ணியாச்சு. இன்னும் பண்றீங்களா இல்ல. அது பண்ணிட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஓகே. கோவேரியன்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா. கார்லேஷன் முடிச்சாச்சு. கார்லேஷன் இப்ப தான் முடிச்சுட்டேன். அது ஃபார்முலா மட்டும் காட்டுங்க. காரிலேஷனுக்கு ஓகே, ஓகே. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா x இன்டு சிக்மா y. ஏன்னா வேல்யூ எப்படி இருக்கணும்? லைஸ் பிட்வீன் -1 to 1 தான் இருக்கணும். r equal to 1 தான் இருக்கணும். 0 less than or equal to less than or 1 வரைக்கும் சொல்லுங்க ஓகே. ப்ளீஸ். இல்ல, ஓகே, ஓகே. இது கண்டிஷன் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் இருக்கணும். சரிங்களா? ம். இப்ப இந்த கொஸ்டின் பதிலா தான் நான் வேற கொஸ்டின் எடுத்து போட்டேன். சரிங்களா? ம். அது இந்த கொஸ்டின் எப்படி போடுவேன்? இதுக்கு k கொடுத்துட்டேன். k வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? k வேல்யூ கண்டுபிடிக்கணும். k வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்? டேபிள் ஃபார்ம் பண்ணணும். போட்டலாமா இந்த கொஸ்டின்? இல்ல நான் போட்டுட்டா? இருங்க பார்க்குறேன். k வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு போடணும் டக்குனு. அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் பாரு. ஒரு நிமிஷம் டேபிள் எடுத்து அதில் காப்பி பண்ணி போட்டு அப்படியே நடத்திடலாம். டேபிளே கொடுக்கல. டேபிள் நாம ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதான் கேட்குறேன். சரி நான் ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். நான் உனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து கொடுத்த ப்ராப்ளத்தை நடத்திட்டு டேபிள் கொடுக்காத ப்ராப்ளத்தை நடத்தலாம்னு பார்த்தேன். இப்போ டேபிள் கொடுக்காத ப்ராப்ளம் இதுதான். இது நடத்தலாமா இப்போ? ம். இந்த நாம தான் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கே வேல்யூ நாம தான் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? ஓகே. எப்படி கே வேல்யூ கண்டுபிடிக்குங்கிற ஒர்க் தான் இதுல இருக்குது. சரிங்களா? இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துக்கிறான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மேலே வாங்க. இங்க பாருங்க. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். பட் டேபிள் கொடுக்கல. எக்ஸோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துக்கிறான்? எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் கொடுத்துக்கிறான். இது வந்து 1லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துக்கிறான். நம்மளுக்கு சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் என்னன்னு தெரியும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ண வேணும். இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றான் பார்க்கலாமா? டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது கத்து கொடுக்குறேன் பாத்துங்க. டேபிள் ஃபர்ஸ்ட் போட்டுக்குங்க. லைன் வேணும் லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டு தான் ஆகணும். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ நான் லைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இங்கே ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கிட்டு இதுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா XY வேல்யூ வேணும். அதனால இது நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன எக்ஸ் ஒய் மேலே அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? கே இன்ட்டு 2x ப்ளஸ் 3y கமா எக்ஸோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம்? 0 கமா 1 கமா 2ன்னு கொடுத்துக்கலாம். ஒய்யோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம்னா 1 கமா 2 கமா 3ன்னு கொடுத்துக்கலாம். சரிடா கண்ணு? அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது? 0 1 2. ஒய் வேல்யூ என்னது? 1 2 3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அப்போ இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளோதான். இது டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடும். சரியாப்பா? போட்டுடலாமா? இது உனக்கே தெரியும் சொல்லுங்க. x0 y1. x0 நீங்க அப்ளை பண்ண y1 போடு. x0 y1. அப்ப 3k-வா? ஓகே, ஓகே. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்துக்கும் டேபிள் போடணும். x0 y1 to 2 6k. 6k-வா? ஆ 6k கரெக்ட்டுங்களா? x0 y3 9k. 9k எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுரு. அடுத்தது 18k-வா? p of x equal to 18k. அடுத்தது 1, 1 5k.
1, 1 5k 8k 8k 1, 3 2 plus 9 11k 11k 16 24k 24k கரெக்ட்டுங்களா? ம் அடுத்தது அடுத்தது 2, 1 7k 7k 2, 2 10k 10k 13k 13k 20 30k இப்போ 30k p of yயும் p of x equal to 1 வரணும். சரி இது என்ன போட்டலாம் அதுக்கடியும் p of y equal to 15k 23k 24 இது வந்து 6 ஓகே 24 24k 33 33 கரெக்டாப்பா ம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ ஆட் பண்ண எப்படியும் 1 வரணும் அதனால பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு 18 பக்கம் மட்டும் பண்ணிக்கோ ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நீ பண்ணிக்க எல்லாத்தையும் 18 plus 24 plus 30 ம் எவ்வளோ வருது 72வா ம் 72k அப்போ கேவோட எக்ஸாக்ட் என்ன கிடைக்கும் 1/72 சரிங்களா ஆ புரிஞ்சுதா ம் அப்போ இது என்ன ஆகும் 3/72 6/72 9/72 18/72 சரிங்களா 5/72 8/72 11/72 கேக்கு பதில் அந்த வேல்யூ போட்டுட்டீங்க சரிங்களா கே இருக்கு ஏன்னா கே எலிமினேட் பண்ணிட்டு இந்த ரோஸ் கலரோட வேல்யூ கரெக்டாப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ம் சரி அப்போ கே இருக்காது இந்த ரோஸ் கலர் எடுத்துட்டா கே இல்லாமல் கேவோட வேல்யூ சப்மிட் பண்ணிட்டுன்னு அர்த்தம் சரிங்களா ம் இப்போ கொஸ்டின் பாருங்க எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க மேல பாருங்க ஃபைண்ட் மார்ஜின் இண்டிபெண்டன்ட் பண்ணிக்கலாம் மார்ஜினல்னா அந்த இதுதானே பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய் மார்ஜினல் ஃபங்க்ஷன் சரிங்களா ஓகே சார் இந்த வேர்டிங்ஸ் மட்டும் ஏதாச்சும் எழுதி கொடுத்துருங்க மறந்துடுது எதுப்பா எது கடைசி ஏதாச்சும் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுறப்ப இதெல்லாம் எழுதிடுவீங்கல்ல மார்ஜினல்னா பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய்னு அது நான் எழுதி கொடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நீங்க எழுதுறேன் பாருங்க சும்மா இது 1t ஃபர்ஸ்ட் 1t கிளியர் ஆயிட்டு 2 அதே தான் 1t ன்னு என்னது PMF ஃபர்ஸ்ட் என்னது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இப்போ வேணாம் இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் நான் அதை கடைசியாக பார்த்துக்கலாம் சரி அது ரிவிஷன் எக்ஸாம் ரிவிஷன் அப்போ பார்த்தா நீ இன்ட்ரெஸ்டா பார்ப்ப எக்ஸாம் ரிவிஷன் அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா ம் இப்போ மார்ஜினல்னா பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும் மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஸ் ஃபங்க்ஷன் தான் சரிங்களா பி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா வந்துட்டு இது வந்து பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சா போதும் பட் இங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்ப எல்லா வேல்யூக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும் ஒய்க்கும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆல்சோ ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் எக்ஸ் பிளஸ் ஒய் அது பாருங்க கண்டிஷன் கொடுக்கல என்னப்பா அவன் கண்டிஷன் கொடுக்கல அப்படியே எல்லாமே கண்டுபிடிக்கணும் கண்டிஷன் கொடுத்தா பிரச்சனை கிடையாது கண்டிஷன் கொடுக்கல என்ன பண்ண போறோம் எல்லா வேல்யூக்கும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா 0,0 0,1 அது மாதிரி ஆமா ஆமா ஆல்சோ வெரிஃபை இண்டிபெண்டன்ட் ஆண்டாம் இண்டிபெண்டன்ட் உங்களுக்கு தெரியும் p of x, y equal to p of x mean of x னா ex ஆமா அடுத்து mean e of x e of x கரெக்ட்டுங்களா அடுத்து e of y e of y இது வேரியன்ஸ் னா e of x square minus e of x கோவேரியன்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா கோவேரியன்ஸ் என்னது e of xy minus e of x into e of y சரிங்களா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கார்லேஷனோட ஃபார்முலா என்ன r of x covariance of x y divided by variance of x variance of y root of variance இல்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதனோட ரூட் வந்து root of variance of x ஓகே அப்ப இதுக்கு வந்து e of x ஸ்கொயர்ட் வேல்யூ வேணும் கரெக்ட்டா e of x ஸ்கொயர் e of x அது வந்துட்டு summation x square into ஆமா p of x அது ஓகே ஓகேவா இப்ப மெயின் ஐடியா யாருன்னா இதெல்லாம் கூட போட்டுருவேன் சாரி நான் சொல்றது கேளு இங்க இருந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஈஸியா போட்டுருவேன் சரிங்களா இப்போ இவங்க கேட்டுக்கிறாம சார்
E of x ஃபார்முலா என்ன? summation x into p of x ஆ? உனக்கு ஃபார்முலா என்ன எழுதுறேன் கண்ணு. E of x summation x into p of x. ஓகே. E of y summation y into p of y. E of xy summation xy into p of x comma y. Covariance of x comma y equal to E of x comma y, E of xy, E of xy into minus E of x into E of y. அடுத்தது யாரு? 1, 2, 3, 4. R of x comma y equal to covariance of x comma y divided by sigma x sigma y. அப்ப sigma x equal to root of variance of x. அப்ப variance of x equal to E of x squared minus E of x whole square. அப்ப E of x squared வேல்யூ வேணும். அப்ப E of x squared equal to summation y squared into probability of x. E of y squared, E of y squared value summation y squared into இது x squared probability of y. சரிங்களா? இதெல்லாம் ஃபார்முலா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நம்ம நோட்ஸ் அனுப்பும்போது பார்த்துட்டாலும் சரி. நோட்ஸ் ஆல்ரெடி அனுப்பிட்டேன், அதே ஐடியா தான், பார்த்துக்கோ. சரியாப்பா? இருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதே இன்டெகிரலுக்கு மாற்றிடலாமா? இதே இன்டெகிரலுக்கு அப்படி சைனில் மாற்றுங்க. அப்படியே இன்டெகிரலுக்கு மாற்றிக்கணும், நம்ம ஈஸி தான். சார் இன்டெகிரல் அப்புறமே பார்த்துக்கலாம் சார், டிஸ்கிரீட் பண்ணலாம் இப்போ. சார் ஓகே ஓகே டாக்டர், இது ஓகே. எனக்கு என்னன்னா இந்த பாட்டு நம்ம ஆல்ரெடி நடத்திட்டோம். இங்க பாருங்க, இந்த பாட்டு நடத்திட்டு இது நீ போட்டுருவ. ஏன்னா ப்ரீவியஸ் பாடம் நடத்திட்டேன். அதே மாதிரி இந்த பாட்டு இருக்கியா, இதையும் நீ போட்டுருவ. இது பிரச்சனை கிடையாது. இந்த பாட்டு எப்படி போடுவ? அவன் கண்டிஷனே கொடுக்கல, இதுக்கும் கண்டிஷன் கொடுக்கல, இதுக்கும் கண்டிஷன் கொடுக்கல. அப்படின்னு எப்படி போடுவீங்க? அதுதான் x plus y எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னப்பா? x plus y எனக்கு புரிஞ்சிருச்சு. x plus y எப்படி புரிஞ்சுக்கிட்ட? அதுதான் x வந்துட்டு 0 1 2, y வந்துட்டு 1 2 3. அது எல்லாத்தையும் வச்சு போட்டுருவ. கரெக்டா? 0 1 2 இது வந்து என்ன கிடைக்கும்? 1 2 3 வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவியா? அது எல்லாத்தையும் வச்சு ஆட் பண்ணி போட்டுறோம். சரிங்களா? ஓகே. இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி போடுவ? அதுதான் ரொம்ப லென்த்தா போகும், நிறைய ப்ராசஸ். p of x equal to 0 / y equal to 1. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு போகணும். சரிங்களா? எப்படி போடுவீங்க? x-க்கு மட்டும் கிடையாது, y-க்கு போடணும். இங்க பாருங்க, 0 / y equal to 1. இங்க பாருங்க, x equal to 0 given y equal to 1. இது equal to p of x. probability of y equal to 1 given x equal to 0. ஒவ்வொரு ரெண்டு கேஸ். சரிங்களா? ஏன் அவன் காமனா தான் சொல்லிக்கிறான். ஏன் வேற क्वेश्चन கேக்குற? x on y y on x ன்னு கேட்டுக்கிறானா? அவன் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லிக்கிறான். இங்க சொன்னபோது x on y ன்னு கொடுத்தானா பிரச்சனை கிடையாது. இல்லனா y on x ன்னு சொல்லிதானா பிரச்சனை கிடையாது. எதுமே சொல்லனா நீ எல்லாத்தையும் போட்டாகணும். அப்படியே மீனிங் என்ன? 3 × 3 9. அப்ப இதுல இருந்து இத போடுவ. அடுத்து இதுல இருந்து இத போடுவ. அடுத்து இதுல இருந்து இத போடுவ. அடுத்து இதுல இருந்து இத போடுவ. சரிங்களா? எல்லா வேலையும் கண்டுபிடிக்கணும். சரியா தம்பி? இப்போ 1 by 1 போட்டுற வேணும். சரிங்களா? x equal to 0 போட்டியா? அங்க பாரு, probability of x equal to 0 y given 2. சரிங்களா? probability of x equal to 0 y equal to 3. ஓகேங்களா? அப்படிங்க ரிவர்ஸ், probability of y equal to 2 given x equal to 0. probability of y equal to 3 x equal to 0. இது இப்பதான் ஒரே ஒரு கேஸ் முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த கேஸ் போட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 6 அப்ப 6னா 18 வேல்யூ வருமா? p of x equal to 1 given சார் அது ஓகே. ஒரே இதுக்கு மட்டும் சால்வ் பண்ணி காட்டுங்க. p of x, 1. எதுக்கு? இதுக்கா? இல்ல இதுக்கு சால்வ் பண்ணிடலாமா? இதுக்கு சால்வ் பண்ணிடலாமா? சரி, இதுக்கே பண்ணுங்க. ஓகே. p of x equal to 1, y equal to 1 divided by p of y equal to 1. கரெக்ட்டுங்களா? p of y equal to 1 வந்துட்டு 24/72. சூப்பர். x equal to 1, y equal to 1. p of x equal to 1 5/72. கரெக்ட்டுங்களா?
x ஓ பி equal to ஆஃப் 1,1 அதான் கணக்கா? இல்ல அதான் ஆமா 1, 1ஓட வேல்யூ இது இங்க 1ஓட வேல்யூ கரெக்ட்டா? இங்க 1ஓட வேல்யூ இங்க 1ஓட வேல்யூ. ஓகே ஓகே 5/72 5/72. 5/72 divided by டிவைடட் பை 24 by 15/72 24/72. 15/72 ஏன்? y 1ல இருந்து தானே ஆரம்பிக்குது. ஓ சாரி நான் மாத்தி போட்டேன். தேங்க்யூப்பா. y1ல இருந்து ஆரம்பிக்குது. கரெக்ட். தேங்க்யூ. 15/72. ம். 72 72 கேட்டாரு. இது வந்து 1/3. கரெக்ட்டுங்களா? ஓகே. இதே எப்படி மாறும்? P of y equal to 1 இதான் ரெண்டாவது கேஸ். ஒவ்வொன்னுக்கு 18 ஒவ்வொன்னுக்கு 6ன்னு மொத்தம் 18 வருது. y equal to 1 x equal to 1. 5/72 டிவைடட் பை x equal to 1 x equal to 1 என்னது அது? x equal to 1 வந்துட்டு 24/72 அப்ப இங்க 24/72 வந்துரும். அப்போ 5/24 ஓகே. இது இதே வந்துட்டு என்னது கண்டிஷனல்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அது ஏன் ஓகே ஓகே கண்டிஷனல்ல எல்லா நம்பருக்கும் பண்ணணும். ஓகே. எல்லா நம்பருக்கும் இருக்குது என்னென்ன பாசிபிள் அத்தனை வேல்யூக்கும் போடணும். சரிங்களா? மார்ஜினல்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? p of x p of y இங்க டேபிள் போட்டே அதுதான். டன். p of x இது எப்படி போடுங்க? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x equal to 0 probability of x என்ன வேல்யூ? சரிங்களா? probability of x வந்து 18/72. ஓகே டன் டன். x equal to 1 அதுதானா? 24/72. சரி x அது equal to முடிச்சாச்சு. கண்டிஷனலும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஆ வேற என்னஜி டவுட்? இல்ல இல்ல அந்த இது இண்டிபெண்டன்ட்னு எப்படி டக்குன்னு இண்டிபெண்டன்ட் எப்படி போடுவேன்? ஏதோ ஒன்னு எடுத்து போட்டுடலாமா? ஜீரோ கேஸ்க்கு ஜீரோ தான் வரப்போகுது. அதை விட்டுருங்க. இது 1 என்னப்பா? சரி இது நீங்க 2 probability of 0, 1 என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். probability of 0, என்ன 3/72 3/72 அப்புறம் 18/72 இன்டூ 15/72 வராது. கரெக்ட்டுங்களா? இருங்க P of 0 வந்துட்டு 18/72 கரெக்டா? ஆமா அதான் 18/72 தான் சொன்னேன். இதுதான். இது வந்து 15. அதுக்கப்புறம் P of ஓகே டன் வராது. வருமா வராதா செக் பண்ணி பாரு. இதனோட டெசிமல் வேல்யூ என்ன, இதனோட டெசிமல் வேல்யூ என்ன செக் பண்ணி பாத்துக்கோ. ஒரு நிமிஷம். 3/72 ஓட டெசிமல் என்ன, இதனோட டெசிமல் என்னன்னு பாத்துக்கோ. 18 into 15 divided by 72 square. 72 square. .05 0.05 ரெண்டும் வேற வேற தான் வருது. இதுக்கு என்ன வருது? 3/72 0.04 something. 0.04 something. அப்ப not equal. Therefore it is not a integer. ஓகே ஈஸியா தான் இருக்குது. சார் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு எது பண்ணாலும் வராதா இல்ல சில இது வந்துருமா? என்னப்பா புரியல? டேபிளுக்கு எல்லா வேல்யூக்கும் போட சொன்னீங்க. ஏதாச்சும் ஒண்ணு தப்பானாலும் நாட் இண்டிபெண்டன்ட். ஆமா மொத்தம் 18 வேல்யூவா 3 சாரி இங்க எத்தனை 3 into 3 9 வேல்யூக்குமே வர வேணும். 9 வேல்யூக்குமே வரலைனாலும் ஒரு வேல்யூக்கு வரலைனாலும் இஸ் நாட் ஏ இண்டிபெண்டன்ட். எல்லா வேல்யூக்கு வந்தாலும் இண்டிபெண்டன்ட். இது ஒண்ணுக்கு வரலையே. சப்போஸ் நீ எடுத்து போறது ஒண்ணுக்கு வந்துச்சா அடுத்து செக் பண்ணணும். அதான் பிரச்சனை. ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா விட்டுறலாம். விடக்கூடாது. அடுத்து செக் பண்ணணும். அப்போ 9 வேல்யூக்கு செக் பண்ணி பார்க்கணும் வந்துச்சுன்னா. வரலைன்னா பிரச்சனை இல்ல. ஒரு வேல்யூக்கு வரலைனாலும் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். புரியுதா? ஓகே. இப்போ வரல அதனால விட்டுட்டீங்க முடிஞ்சிருச்சு ப்ராப்ளம். சரிங்களா? வேற என்ன வேணும் சொல்லி சொல்றோம். அதனால தான் அவங்க அத்தனை பேஜ் ரன் பண்ணிக்கிறாங்க. தெரியுதா? அந்த கொஸ்டின் பாருங்க அப்படியே ஓட்டி காட்டுறேன் பாருங்க. அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு இப்போ நீ உனக்கு ஈஸியா ஆச்சுன்னா இந்த கொஸ்டின் எடுத்து போட்டா எனக்கு புரியலன்னு இருப்ப. இப்போ பாத்தீங்கன்னா அந்த டேபிள் பாருங்க எவ்வளவு தூரம் ரன் பண்ணி காட்டிருப்பேன்னு பாருங்க. நான் ரன் பண்ணி காட்டுறேன். அது கண்டிஷன் ப்ராபபிலிட்டியோட ஐடியா தான் அவ்வளவு தூரம் போகுது. கண்டிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ தான் அவ்வளவு தூரம் போகுது. பாத்துட்டேன். ஃபார் x equal to 1 னா 1 1 1 ஓகே டன். புரியுதுங்களா? எல்லா வேலையும் வெரிஃபிகேஷனும் பண்ணிருக்காங்க. புரியுதாப்பா? இதை பாருங்க நான் தனியாவும் போட்டு கட்டிட்டு இவங்க ஒட்டுக்கா போட்டுக்கிறாங்க. நான் போட்டதை ஃபாலோ பண்ணிக்க. சரியா? கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஆமா அவங்க 1 2க்குலாம் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்டே 1 3 பண்ணி என்ன பண்ணணுமோ 1 0 1க்கு பண்ணோம். ஆமா
ஆமா சார். 0, 1க்கு தான் 5 கேஸ்க்கு அப்புறம் தான் நாட் இண்டிபெண்டன்ட்ன்னு வந்திருக்கு. நான் அந்த டேபிளே நான் முடிச்சுட்டேன். கே வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த டேபிளே முடிச்சுட்டு இவங்க தனித்தனியா போட்டு காட்டுறாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த கொஸ்டின் கண்டிஷன் ப்ராபர்ட்டி நான் நீட்டா போட்டு காட்டினா, அந்த கண்டிஷன் ப்ராபர்ட்டி அப்படியே போடுங்க பாருங்க. எக்ஸலென்ட்ன்னு அப்புறம் போட்டேன். -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ல 0 -0.06 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. சார் ஜாயிண்ட் பிடிஎஃப் அப்படின்னா தான் அது வந்துட்டு பிஎஃப் கன்டினியூஸ் கேஸ். ஜாயிண்ட் பிடிஎஃப்னா ப்ராபர்ட்டி ஓகே. டென்சிட்டி அது ஃபங்க்ஷன். பிடிஎஃப் கன்டினியூஸ் கிடையாது. கேஸ். பிஎம்எஃப். மார்ஜினலா இருந்தாலும் ஜாயிண்டா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே. அதுல பிடிஎஃப்பா பிஎன்எஃப்பா பாத்துக்கோ. சரிங்களா? ஓ இனி நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு டாபிக் தான் இருக்கா? இப்ப நம்ம சம்மேஷன் தான் முடிச்சுக்கிறோம். வேணா நாளைக்கு போய் இன்டகிரேஷன் முடிச்சிடலாம். நாளைக்கு கொஞ்சம் வெளிய போறேன். நாளைக்கு கேட்க முடியாது. வெட்னஸ்டே வேணா இருக்கும் கிளாஸ். சரியா? ஓகே. நாளைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் வெளிய போ வேண்டியது இருக்குது. அதனால நாளைக்கு ஓகே. இருக்காது. அவ்வளோதான். அந்த இதுல வந்துட்டு இனி அது மட்டும் தான் இருக்கே. எது? பிடிஎஃப் தான் மீதி இருக்கே. ஆமா இன்டகிரேஷன் போட்டு காட்டணும். அதுதான் இன்டகிரேஷன் நம்ம எடுத்த போறோம். சம்மேஷன் அப்போ கூட ஐடியா ஒரு வச்சு போடுறோம். டாபிக் தானே நம்மளுக்கு? என்னப்பா? அப்போ ஒரு டாபிக் தானே நம்மளுக்கு மீதி இருக்கு. ஒரு டாபிக்ல கிட்டத்தட்ட 15 ஃபார்முலா இருக்குதுல்ல. ஓகே டன். இப்ப சம்மேஷன் முடிச்சதுல அடுத்தது இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேஷன் முடிக்க போறோம். நான் அது மாடியூல் நாளைக்கு 1 கொடுத்த ஃபார்முலா நாளான்னைக்கு நீங்க தான். கொடுத்துட்டா. ஆ? அந்த ஃபார்முலா அடுத்த கிளாஸ் கொடுத்துட்டா இந்த கிளாஸ்லயே கொடுத்துட்டா ஃபார்முலா. இல்ல அடுத்த கிளாஸ் கொடுத்து அப்படியே சம் சால்வ் பண்ணிருங்க. சரி. இப்ப எப்படி நம்ம இன்னொரு சம்மேஷன் ஃபார்முலா வேணுமா தேவையில்லையா? நோட் பண்ணியாச்சா? இல்ல வேணாம். ஓகே. ஸ்கிரீன்ஸ் அதான் இதுதான் இந்த ஃபார்முலா அப்படியே இன்டகிரேஷன் மாத்தி கொடுக்க போறேன். சரிங்களா? இத கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வாங்க. அப்படியே இன்டகிரேஷன் மாத்திக்கலாம். ஓகே டன். முடிச்சிடலாமா? வேற எனர்ஜி வேணுமா? இல்ல ஓகே. இந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டு வரீங்களா? ம்